உண்மை செய்திகள். இந்த ஆண்டு நம்முடைய குளிர்காலத்தில் பரவும் வைரஸ் தொற்று நோய் எது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த தொற்றுநோய் மிகவும் ஆபத்தானதா? தொற்று நோயிலிருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பெயர் HMPV வைரஸ் என்று கூறப்படுகிறதா? இது கோவிட் போல நிலைமையை உண்டு பண்ணுமா? தயவு செய்து இந்த தொற்றுநோய் பற்றி உண்மையை சொல்லுங்க. இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோவில் நீங்கள் காணப்போவது. உலகில் கோடிக்கணக்கான வெவ்வேறு வகையான வைரஸ்கள் உள்ளன. இருப்பினும் 7000க்கும் குறைவான வகைகள் விரிவாக விஞ்ஞானிகளால் பெயரிடப்பட்டு விவரிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 2024 நிலவரப்படி நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் வைரஸ் மரபணு தளத்தில் 1,93,000 முழுமையான வைரஸ்கள் இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் சந்தேகத்திற்கிடமின்றி இன்னும் பல வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட உள்ளன. பூமியில் விஞ்ஞானிகளால் பெயரிடப்பட்டு விவரிக்கப்பட்டுள்ள முதல் வைரஸ் எது என்று உங்களுக்கு தெரியுமா? TMV என்கின்ற டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதாவது புகையிலை மொசைக் வைரஸ் என்பதுதான். வைரஸ்கள் பற்றிய ஆராய்ச்சியில் பல நோபல் பரிசுகளுடன் இந்த வைரஸ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் மனிதன் மட்டுமல்ல, விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இரண்டையும் தாக்குகின்றன. புகையிலை செடிகள் சில நேரங்களில் இலைகளில் மொசைக் போன்ற வடிவங்களுடன் சேதமடைகின்றன. இந்த வடிவங்கள் புகையிலை மொசைக் வைரஸால் ஏற்படுகின்றது. இது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் வைரஸ் ஆகும். வைரஸ் DNAக்களுக்கு விஞ்ஞானிகளால் பெயரிடப்பட்டு ஒவ்வொரு வைரஸ்களும் மிகவும் வேறுபட்டவை என்பதை நாம் அறியலாம். மற்ற அனைத்து உயிர்களைப் போலல்லாமல் போலியோ வைரஸ் போன்ற சில வைரஸ்கள் RNA மரபணுக்களை மட்டும் கொண்டுள்ளன. மேலும் சில ஹெர்பஸ் வைரஸ் போன்றவை DNA மரபணுக்களை மட்டும் கொண்டுள்ளன. மேலும் சில வைரஸ்கள் ஒற்றை இழை மரபணுக்களை கொண்டுள்ளன. மற்றவை, அதாவது பெரியம்மை போன்றவை, இரட்டை இழை மரபணுக்களை மட்டும் கொண்டுள்ளன. வைரஸ்களை மார்ட்டின் பெய்ர்ஜெனிக் என்பவர் 1892ஆம் ஆண்டில் கண்டுபிடித்தார். இவர் நோயுற்ற புகையிலை ஆலையிலிருந்து சாறு வடிகட்டப்பட்ட போதிலும் ஆரோக்கியமான புகையிலை ஆலைகளுக்கு தொற்றுநோய் பரவி உள்ளது என்பதை காட்டினார். மார்ட்டினஸ் பெய்ர்ஜெனிக் தொற்றும் பொருளை வைரஸ் என்று அழைத்தார் மற்றும் இந்த கண்டுபிடிப்பு உலகத்தின் வைராலஜியின் தொடக்கமாக கருதப்பட்டது. உலகத்தில் 6 முக்கியமான கில்லர் டிசீஸ் எனப்படும் கொலைகார நோய்கள் பகுப்பாய்வு மற்றும் அவற்றின் தாக்கம் வெரி டேஞ்சரஸ் எனப்படுகின்றது. மலேரியா, காசநோய், தட்டம்மை, கடுமையான சுவாச நோய் தொற்றுக்கள், டிப்தீரியா மற்றும் ஊப்பிங் இருமல் ஆகியவை ஒட்டுமொத்த உலகளாவிய நோயின் சுமைக்கு மிக முக்கியமான பங்களிப்பை குறிக்கின்றன. இந்த 6 நோய்களில் மொத்தம் 25 கோடி ஆண்டுதோறும் இறக்கிறார்கள். வாழ்க்கையின் முடிவில் நாம் கவனிப்பு தேவைப்படும் சில பொதுவான மருத்துவ நிலைமை என்னவென்றால் புற்றுநோய், டிமென்ஷியா, அல்சைமர் உட்பட மேம்பட்ட நுரையீரல், இதயம், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்.
பக்கவாதம் மற்றும் மோட்டார் நியூரான் நோய் மற்றும் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் உட்பட்ட பிற நரம்பியல் நோய்கள், ஹண்டிங்டன் நோய், தசைநார் சிதைவு, HIV அதாவது எய்ட்ஸ், வயதானது தொடர்பான பிற சீரழிவு அல்லது சீரழிந்த நோய் தொற்றுக்கள் வாழ்க்கையின் முடிவில் சிகிச்சை மற்றும் கவனிப்பாக மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. வைரஸ்களின் வயது எவ்வளவு என்று தெரியுமா உங்களுக்கு? வைரஸ்களின் உலகம் ஹார்வர்டு அறிவியல் மற்றும் கலாச்சார அருங்காட்சியகங்கள் சுமார் 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய முதல் உயிரணுக்களை பெற்ற பழமையானவை என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஆனால் வைரஸ்கள் இன்னும் பழமையானதாக இருக்கலாம். முக்கியமான வைராலஜிஸ்டுகள் வைரஸ்களுக்கு எவ்வாறு பெயரிடுகிறார்கள்? வைரஸ்களின் பெயர்கள் கோவிட், HMP, H1N1 என்று சுருக்கமாக இருக்கலாம். இதில் சுருக்கத்தை முழுவதுமாக பெரிய எழுத்துக்களில் எழுதலாம் அல்லது எண்களுடன் அல்லது இல்லாமல் பெரிய எழுத்து மற்றும் சிறிய எழுத்துக்களின் கலவையை கொண்டிருக்கலாம். வைரஸ் தொற்று என்றால் வைரஸ்கள் என்பது உங்கள் உடலில் உள்ள செல்களை பயன்படுத்தி தங்களை தாங்களே அதிக நகல்களை உருவாக்கி கொள்ளும் நோய்களாகும். வைரஸ் என்பது ஒரு வகை கிருமி, அதாவது நோய்க்கிருமி, மிகவும் சிறியது. நீங்கள் அதை மைக்ரோஸ்கோப்பின் கீழ் மட்டுமே பார்க்க முடியும். வைரஸ் தொற்றுகள் பொதுவாக சுவாசம் மற்றும் செரிமான நோய்களை ஏற்படுத்துகின்றன. ஆனால் வைரஸ்கள் உங்கள் உடலில் மற்ற பகுதிகளையும் பாதிக்கலாம். அனைத்து வைரஸ்களும் ஒரு சிறிய மரபணு தகவலை, அதாவது DNA அல்லது RNA, ஒரு பாதுகாப்பு பூச்சுக்குள் கொண்டு செல்கின்றன. அவை அறிவுறுத்தல்கள் மற்றும் அவற்றை செயல்படுத்த தேவையான அனைத்து உபகரணங்களும் அந்த DNA RNAயில் உள்ளன. இந்த வழிமுறைகள் புரதங்களை எவ்வாறு உருவாக்குகிறது மற்றும் அதிக செல்களை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை நமக்கு சொல்கிறது. உங்களையும் என்னையும் போலல்லாமல் வைரஸ்களுக்கு செல்கள் இல்லை. அதாவது அவை தங்களை தாங்களே அதிகமாக உருவாக்க தேவையான அனைத்து இயந்திரங்களும் அதில் இருக்கின்றன. வைரஸ்களில் ஆண் வைரஸ், பெண் வைரஸ் என்று இல்லை. எல்லா வைரஸ்களுமே இனப்பெருக்கம் செய்ய முடியும். அதுதான் ஒரு முக்கியமான தகவல். எனவே வைரஸ்கள் தங்கள் அறிவுறுத்தல்களின் DNA RNA நகல்களை இனப்பெருக்கம் செய்ய விரும்பினால் அவைகள் உங்கள் செல்களை உடைத்து அதில் இயந்திரங்களை பயன்படுத்தும். வைரஸ்கள் உங்கள் உடலில் இனப்பெருக்கம் செய்து தொற்று நோயால் உங்களை நோய்வாய்ப்படுத்துகிறது. ஒரு நோய் வைரஸ் அல்லது பாக்டீரியா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது எல்லோருக்கும் உள்ள புதிர். வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் காய்ச்சல், இருமல் மற்றும் சொறி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு எந்த வகையான தொற்று உள்ளது என்பதை அறிய ஒரே வழி ஒரு டாக்டரால் உங்களை மதிப்பீடு செய்வதுதான். சில நாட்களுக்கு மேல் நீடிக்கும் அல்லது தொற்று பற்றிய அறிகுறிகள் இருந்தால் உங்கள் டாக்டரை அணுகவும். வைரஸ் தொற்று நோயால் உங்கள் உடலில் எந்த பகுதியை பாதிக்கின்றன என்பதை பொறுத்து வைரஸ் தொற்று வகைகள் முடிவு செய்யப்படுகிறது. அவை எவ்வாறு பரவுகின்றன அல்லது எந்த அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி விரிவாக்கப்பட்டுள்ளதை நீங்கள் இந்த வீடியோவில் கேட்கலாம். ஹெர்பஸ் வைரஸ்கள் மற்றும் அடினோ வைரஸ்கள் பல்வேறு வகையான நோய்களை ஏற்படுத்தும். சுவாச தொற்று, செரிமான அமைப்பு தொற்றுக்கள், வைரல் இரத்தக்கசிவு காய்ச்சல், பாலியல் ரீதியாக பரவும் தொற்று நோய்கள், சொறி ஏற்படுத்தும் தொற்றுக்கள், நரம்பியல் தொற்றுக்கள் மற்றும் பிறவித் தொற்றுக்கள் என்று பல்வேறு வகையான நோய்களை வைரஸ்கள் உண்டாக்கின்றன. சுவாச தொற்றுக்கள் உங்கள் மூக்கு, தொண்டை, காற்றுப்பாதைகள் மற்றும் நுரையீரலை மிகவும் பாதிக்கின்றன. பல சுவாச வைரஸ்கள் மூச்சுக்குழாய் அழற்சி, சைனட்டிஸ், காது தொற்று அல்லது நிமோனியாவை ஏற்படுத்தும். ஜலதோஷம், காய்ச்சல், COVID-19, சுவாச ஒத்திசைவு வைரஸ், மனித மெட்டாப்னியூசோ வைரஸ். உங்கள் செரிமான அமைப்பில் வைரஸ் தொற்றுகள் உங்கள் வயிறு மற்றும் குடல் அல்லது உங்கள் கல்லீரலை பாதிக்கலாம். நோரோவைரஸ், ரோட்டோவைரஸ் மற்றும் ஆஸ்ட்ரோவைரஸ் ஆகியவை இரைப்பை, குடல் அழற்சியை ஏற்படுத்தலாம்.
சில சமயங்களில் வயிற்றுக்காய்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. ஹெப்படைட்டிஸ் வைரஸ்கள் கல்லீரல் நோயை ஏற்படுத்துகின்றன. இந்த நோய் தொற்றுக்கள் பெரும்பாலும் நீண்ட காலம் மனிதனுடைய உடலில் நீடிக்கும். வைரஸ் இரத்த கசிவு காய்ச்சல் உங்கள் இரத்தம் உறைவதை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் உங்கள் இரத்த நாளங்களை எவ்வாறு பலவீனப்படுத்துகிறது. இதனால் உயிருக்கு ஆபத்தான இரத்தப்போக்கு, எபோலா வைரஸ், ஹாண்டா வைரஸ் நுரையீரல் நோய்க்குறி, கடுமையான டெங்கு, மஞ்சள் காய்ச்சல் ஆகியவை உண்டாகலாம். பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் முக்கியமாக வாய்க்குழி, குதம் மற்றும் யோனி செக்ஸ் உட்பட பாலியல் தொடர்பு மூலம் பரவுகின்றன. மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ், அதாவது HIV என்று சொல்லக்கூடியது, மனித பாப்பிலோமா வைரஸ் HPV, பிறப்புறுப்பு மருக்கள், பிறப்புறுப்பு ஹெர்பஸ், ஹெப்படைட்டிஸ் B, இதேபோல் எக்ஸாந்தீமாட்டஸ் வைரஸ் தொற்றுக்கள் உங்கள் தோலில் புடைப்புகள் அல்லது கொப்புளங்கள் அல்லது உங்கள் தோலின் கீழ் இரத்த புள்ளிகள் போன்ற தடிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அவை சுவாசம் அல்லது பிற அறிகுறிகளையும் ஏற்படுத்தும். சின்னம்மை வைரஸ்கள், தட்டம்மை வைரஸ்கள், ரூபெல்லா வைரஸ்கள், ரோசோலா வைரஸ்கள், எம்பாக்ஸ் வைரஸ்கள் இவையெல்லாம் மனிதனுக்கு மிகவும் தொற்று உண்டாக்கி மனிதனை பாதிப்படைய செய்கின்றன. இதை தவிர நரம்பியல் வைரஸ் தொற்றுக்கள் என்று ஒன்று உண்டு. உங்கள் நரம்பு மண்டலத்தின் செல்களை தாக்குகின்றன. இவை பக்கவாதம், உங்கள் மூளை வீக்கம் அல்லது அதன் உறை மற்றும் பிற உயிருக்கு ஆபத்தான நிலைமைகளை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக மேற்கு நைல் வைரஸ், போலியோ, ரேபீஸ். சில பிறவி வைரஸ் தொற்றுக்கள் கருவுற்ற ஒருவரிடமிருந்து கருவுக்கு அது வளரும் போது அல்லது பிறக்கும் போது செல்கிறது. வைரஸை பொறுத்து இது பார்வை அல்லது காது கேளாமை, வளர்ச்சி தாமதங்கள் மற்றும் நரம்பியல் நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பிறவி தொற்றுக்களை ஏற்படுத்தும் வைரஸ்கள் சைட்டோமெலகோ வைரஸ், ரூபெல்லா, ஜீகோ வைரஸ் போன்ற வைரஸ்கள் HIV, எய்ட்ஸ் கர்ப்பமாக இருக்கும்போதே குழந்தைகளுக்கு வந்துவிடுகிறது. வைரஸ் தொற்று நாம் அனைவருக்கும் ஒரு கட்டத்தில் பாதிக்கிறது. ஆனால் நீங்கள் சில வகையான வைரஸ்களால் கடுமையான நோய்களில் ஆபத்தில் கொண்டுவிடும். 5 வயதுக்கு கீழ் அல்லது 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். நீரிழிவு, ஆஸ்துமா, COPD அல்லது பிற நாள்பட்ட நுரையீரல் நோய் போன்ற சில சுகாதார நிலைமைகள் உள்ளன. வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்தை பொறுத்தது. ஆனால் சில பொதுவான அறிகுறிகள் காய்ச்சல், தலை மற்றும் உடல்வலி, சோர்வு, தொண்டைப்புண், இருமல், தும்மல், செரிமான அறிகுறிகள், குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு அண்டு தோள்களில் தடிப்புகள், புண்கள், கொப்புளங்கள், மருக்கள் இவை உண்டாகலாம். ஆனால் பல வைரஸ் தொற்றுகள் எந்த அறிகுறியையும் ஏற்படுத்தாது. பல்வேறு வகையான வைரஸ்கள் தொற்று நோய்களை ஏற்படுத்தலாம். இருப்பினும் சில மட்டுமே மனிதர்களை பாதிக்கின்றன. அவை உங்கள் மூக்கு, வாய், கண்கள், ஆசனவாய் அல்லது பிறப்புறுப்புகள் அல்லது உங்கள் தோலில் ஏற்படும் முறிவு வழியாக உங்கள் உடலுக்குள் செல்லலாம். அங்கு சென்றதும் அவைகள் உங்கள் செல்களுக்குள் நுழைந்து அவற்றை பயன்படுத்தி இனப்பெருக்கம் செய்து உங்களுக்கு தொற்றுக்களை உண்டாக்குகின்றனர். நீங்கள் வைரஸ் தொற்றுக்களை பெறுவதற்கான பொதுவான வழிகள் மற்றவர்களிடமிருந்து இருமல், தும்மல் அல்லது நெருங்கிய தொடர்பு மூலம், வைரஸ்களால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தொட்ட மேற்பரப்புகள் அல்லது பொருள்களிலிருந்து, கவுண்டர், கதவு கைப்பிடிகள் அல்லது தொலைபேசிகள் போன்றவை, புணர்வுழை, வாய்வழி அல்லது குத செக்ஸ் மூலம், பாதிக்கப்பட்ட விலங்கு, கொசு அல்லது உண்ணி கடித்ததில் இருந்து, அசுத்தமான உணவை சாப்பிடும்போது அல்லது அசுத்தமான நீரை விழுங்குவது ஆகியவை ஆகும். ஆம், ஏறக்குறைய அனைத்து வைரஸ் தொற்றுகளும் தொற்றக்கூடியவை. வைரஸ் இனப்பெருக்கம் செய்ய உயிரினங்களை பாதிக்க வேண்டும். எனவே மனித வைரஸ்கள் மக்களிடையே பரவுவதன் மூலம் வைரஸ்கள் உயிர் வாழ்கின்றன. இந்த ஆண்டு நாம் அதிகம் பேசக்கூடிய
மனித மெட்டாப்னியூமோவைரஸ் HMPV என்பது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சுவாச நோய் கிருமியாகும். இது குறைந்த தொற்று நோயில் தரவு உள்ளது. சாதாரணமாக குளிர்காலங்களில் HMPV நோய் தொற்றுக்காக இளைஞர்கள் மற்றும் வயதான பெரியவர்கள் விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்யப்படுகின்றனர். HMPV நோய் தொற்றுக்கான வயதான பெரியவர்களின் இருதய நுரையீரல் நிலைமைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளும் ஆய்வு செய்யப்பட்டனர். ஒட்டுமொத்தமாக 984 பேர் நோய்களில் 44 பேர் HMPV தொற்றுடன் தொடர்புடையவை. மேலும் 217 பேர் அறிகுறியற்ற பாடங்களில் 9 பேர் பாதிக்கப்பட்டுள்ளன. 1 மற்றும் 2 ஆண்டுகளுக்கிடையில் HMPV நோய்களின் விகிதங்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருந்தது. 2வது ஆண்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 11 விழுக்காடு நோயாளிகள் HMPV தொற்றுக்கான சான்றுகளை கொண்டுள்ளனர். நோய் தொற்றுகள் எல்லா வயதினருக்கும் ஏற்பட்டது, ஆனால் இளைஞர்களிடையே மிகவும் பொதுவானது. HMPV தொற்று உள்ள பலவீனமான வயதானவர்கள் அடிக்கடி மருத்துவ உதவியை நாடினர். முடிவில் HMPV தொற்று எல்லா வயதினருக்கும் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சில ஆண்டுகளில் சுவாச நோய் தொற்றுக்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர்களில் குறிப்பிடத்தக்க பகுதியினருக்கு இது காரணமாக இருந்தது. மனித மெட்டாப்னியூமோவைரஸ் HMPV என்பது ஒரு சுவாச நோய் வைரஸ் ஆகும். இது எல்லா வயதினருக்கும் மேல் கீழ் சுவாச குழாய் நோய் தொற்றுக்களை ஏற்படுத்துகிறது. HMPV நோய் தொற்றுக்கள் பொதுவாக குளிர்காலத்தின் பிற்பகுதியிலும் வசந்த காலத்தின் துவக்கத்திலும் நிகழ்கின்றன. மேலும் பெரும்பாலும் இளம் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கொண்ட நபர்களை பாதிக்கின்றன. HMPV பாதிக்கப்பட்ட நபர் இருமல் அல்லது தும்மும்போது காற்றில் உள்ள நீர்த்துளிகள் மூலம் வைரஸ் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபரின் மூக்கு அல்லது தொண்டையில் இருந்து வெளியேறும் நேரடி தொடர்பு மூலமாகவும் நீங்கள் பாதிக்கலாம். HMPVயின் அறிகுறிகள் காய்ச்சல், மூக்கு ஒழுகுதல் அல்லது நாசி நெரிசல், இருமல், மூச்சு திணறல், தொண்டை புண் அல்லது கரகரப்பு, மயால்ஜியா ஆகியவை ஏற்படும். HMPV நிமோனியா, மூச்சுக்குழாய் அழற்சி, ஒடைட்டிஸ் மீடியா, வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்படும். HMPVயினால் ஏற்படும் சிக்கல்களுக்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அடிப்படை மருத்துவ நிலைமைகள் உள்ளவர்கள் அல்லது அவர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு பிரச்சனைகள் அல்லது நுரையீரல் நிலைகள் மாற்று சிகிச்சை பெற்றவர்கள் அதிக ஆபத்தில் HMPVயினால் பாதிக்கப்படுகிறார்கள். மனித மெட்டாப்னியூமோவைரஸ் முதலில் 2001ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் கண்டறியப்பட்டது. பின்னர் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் ஆசியா மற்றும் வட அமெரிக்காவிலிருந்து இந்த வைரஸ் பதிவாகியுள்ளது. இது உலகளாவிய விநியோகத்தை கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இருப்பினும் HMPV தெற்கிலிருந்து பதிவாகவில்லை. அமெரிக்கா கிளினிக்குகளுக்குள் மற்றும் மருத்துவமனைகளில் கலந்து கொள்ளும் 111 குழந்தைகளின் தொற்றுநோயியல் மற்றும் மருத்துவ பண்புகளை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று வரை HMPV நோய் தொற்றின் மருத்துவ அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகள் தொற்றுநோயியல் பற்றிய தகவல் குறைவாகவே உள்ளன. HMPV மற்றும் RSV ஆகியவை ஒரே மாதிரியான அறிகுறிகளையும் கொண்டிருக்கலாம் மற்றும் இணை தொற்று நேரடியாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். RSV நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் அதே நேரத்தில் HMPVயின் இந்த நிகழ்வும் அதிகரித்து கொண்டே வருகிறது. எவ்வாறாயினும் பரிந்துரை மருத்துவமனையை விட புற கிளினிக்குகளில் கலந்து கொள்ளும் குழந்தைகளில் HMPV அதிகமாக இருந்தது. அதேபோல் HMPV உள்ள குழந்தைகள் ஹைப்போசிக்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு மற்றும் RSV உடைய குழந்தைகளை காட்டிலும் குறைவான சுவாச வீதங்களை கொண்டிருந்தனர். இது HMPV நோய் தொற்று லேசான மருத்துவ அறிகுறிகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்று கூறுகிறது. எவ்வாறாயினும்
ஒரே ஒரு வைரஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை விட நோய் தொற்றுடைய குழந்தைகள் மோசமான மருத்துவ விளைவுகளை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளதா என்பதை ஆராயக்கூடுதல் ஆய்வுகள் அவசியம். தீவிர சிகிச்சையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளின் சமீபத்திய அறிக்கை இரட்டை நோய் தொற்றுகள் அதிகரித்த தீவிரத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. HMPV இன்ஃபெக்டட் குழந்தைகளில் 47% பேருக்கு மூச்சுத் திணறல் ஒரு அம்சமாக இருந்த போதிலும் அதிக விகிதம் 59 விழுக்காடு குழந்தைகள் RSV நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத் திணறல் இருந்தது. HMPV பொதுவாக தானாகவே சுத்திகரிக்கப்படுவதால் சிகிச்சையானது பெரும்பாலும் அறிகுறிகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பொதுவாக இது வலி மற்றும் காய்ச்சலை கட்டுப்படுத்த அசிட்டோமினோஃபென் மற்றும் இப்யூப்ரூஃபன் போன்றவை மருந்துகளை நீக்கும் மருந்துகளுடன் சேர்த்து மருந்துகளை உபயோகப்படுத்துவதாகும். சமீபத்திய அறிக்கைகளின்படி முதன்மையாக இளம் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு கொண்ட நபர்கள் உலக அளவிலும் இந்தியாவிலும் ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ் அதிகம் பாதிக்கப்பட்டனர். இந்தியாவில் முதல் சில உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் கர்நாடகாவில் உள்ள குழந்தைகளில் அடையாளம் காணப்பட்டன. ஜலதோஷம் உள்ளவர்கள் ஆனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களில் கடுமையாக சுவாச பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். நல்ல சுகாதார நடைமுறைகள் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. உங்களுக்கு HMPV வைரஸ் வியாதி இருந்தால் வியாதி வந்த 3-5 நாட்களுக்குள் அதிகம் நோய்வாய்ப்படுவீர்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் வீட்டிலேயே இருங்கள். கிருமிகளை அடுத்தவர்களுக்கு பரப்ப வேண்டாம். இருமல் அல்லது தும்மும்போது உங்கள் வாய் மற்றும் மூக்கை ஒரு துணியால் மூடவும். வைரஸ் வியாதி திசுக்களை அப்புறப்படுத்துங்கள். உங்களிடம் வைரஸ் வியாதி திசுக்கள் இல்லை என்றால் உங்கள் இருமல் அதிகமாக இருக்காது. உங்கள் கைகளை அடிக்கடி கழுவவும், அவற்றை நன்கு கழுவவும். சோப்பு மற்றும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் சார்ந்த கை சுத்திகரிப்புகளை பயன்படுத்தலாம். வைரஸ் கிருமிகள் பெரும்பாலும் உங்கள் கைகளில் சுமக்கப்படுகின்றன. உங்கள் கண்கள், மூக்கு அல்லது வாயை தொடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கதவு கைப்பிடிகள், பொம்மைகள் மற்றும் தொலைபேசிகள் போன்ற கடினமான மேற்பரப்புகளை தொடர்ந்து சுத்தம் செய்யவும். HMPV வைரஸை கண்டறிய உங்கள் மருத்துவர் உங்கள் நாசிப்பாதையின் பின்புறத்தை துடைத்து கண்டறியப்படுகிறது. HMPV அதிகமாக பரவும் சூழ்நிலைகளை தவிர வழக்கமாக மருத்துவர்கள் யாரையும் சோதிக்கப்படுவதில்லை. HMPV பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு உங்கள் சுகாதார நிலையத்துடன் தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.